அனைவருக்கும் வணக்கம். ஹோமியோபதி விழிப்புணர்வு என்ற தலைப்பில் இறை சாதனை மார்க்க பேராசிரியர்களுக்கான இந்த தொடர் வகுப்பை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஹோமியோபதி விழிப்புணர்வு வகுப்புகளை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு அருள் புரிந்த இறை ஆற்றலுக்கும் இந்த வாய்ப்பை நல்கிய ஐயா இறைமதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பை நாம் துவங்கலாம். ஹோமியோபதி விழிப்புணர்வு ஏன் இறை சாதனை மார்க்க பேராசிரியர்களுக்கு தேவை என்று நாம் முதல் வகுப்பிலேயே அதற்கு பதிலளித்தோம். அதாவது இறை சாதனை மார்க்கத்திலிருந்து ஒரு பேராசிரியராகப்பட்டவர் ஒரு சாதாரண மனிதனை இறைவழிக்கு உட்படுத்தி அவனை மேன்மையடைய செய்வதற்கான வேலையை அவர் செய்கிறார். அவ்வாறு செய்யும் அந்த பேராசிரியர் பணி என்பது ஒரு நோயாளியை மனிதனாக்கி, மனிதனை உயர்ந்த மனிதனாக்கி, உயர்ந்த மனிதனுக்குள்ள தெய்வீகத்தை உணர செய்வதற்கான ஒரு அருட்பணி. அவ்வாறான ஒரு அருட்பணியை செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் முதலில் அவர் சந்திக்கும் மனிதர் எல்லாம் நோய்வாய்ப்பட்ட மனிதர்களே. ஏனெனில் இங்கு முழு ஆரோக்கியமான மனிதர் என்று யாரும். அப்போ நீங்க யாரை சந்திச்சாலும் அவர்களுக்கு நாம் தியானத்தையும் யோகத்தையும் பயிற்றுவிக்கும் முன் அவர்கள் நோயாளிகள் தான். உடல் அளவிலோ மனதளவிலோ ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் நோயாளிகளாகத்தான் இருக்கிறார். அப்போது அவர்களுக்கு உயர்ந்த பொருளான தியானத்தையும் யோகத்தையும் கொடுப்பதற்கு முன் அவர்களுக்கு நாம் மருந்தையும் அவர்களுடைய நோயை நாம் புரிந்து கொள்வதற்கான ஆற்றலுடன் நாம் இருக்கோம். அதற்காக அவர்களுக்கு மருத்துவத்தை பற்றியான விழிப்புணர்வு அவசியம் இருக்க வேண்டும். மருத்துவம் என்றால் என்ன, மருந்து என்ன வகையான வேலையை அவனின் நோயாளியின் உடலிலும் மனதிலும் செய்கிறது என்பதையெல்லாம் அவன் அறிந்திருக்க வேண்டும். ஒரு பேராசிரியர் அறிந்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் இறைமதன் உங்களுக்கு மருத்துவங்கள் பற்றியான அறிமுகத்தை தெரிவிக்கிறார். அதனின் ஒரு பகுதியாக நிறைய மருத்துவ முறைகள் இருக்கிறது. எல்லா மருத்துவ முறைகளை பற்றியான அறிவும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் ஹோமியோபதி மருத்துவத்தை பற்றியான விழிப்புணர்வை இங்கே எடுத்துக்கொண்டிருக்கும் போது நான் சார்ந்த மருத்துவம் மட்டுமே உயர்ந்தது அப்படின்னு சொல்வதற்காக வரல. எல்லா மருத்துவங்களை பற்றியான ஒரு அறிவும் அதனை பற்றியான ஒரு விழிப்புணர்வும் உங்களுக்கு இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த விழிப்புணர்வு வகுப்புகளை நாம் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதன் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இதோட சாரத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இந்த 14 வகுப்புகளில் நாம் என்ன விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறோம், நீங்கள் என்ன வகையில் அதை புரிந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம கேட்போம். அதுக்கு முன்னாடி நானே ஒரு சாரத்தை உங்கள் வைக்கிறேன். இந்த 14 வகுப்பில் நாம் என்ன எடுத்தோம். முதல்ல ஒரு பேராசிரியர் ஏன் ஹோமியோபதி பற்றி தெரிஞ்சுக்கணும், பொதுவா எதுக்கு படிக்கணும், படிக்கிறதுனால என்ன நன்மை, ஹோமியோபதி படிக்கிறதுனால ஹோமியோபதி பற்றி தெரிஞ்சுக்கிறது என்ன, மற்ற மருத்துவங்கள் இருக்கும்போது ஹோமியோபதிக்கு மட்டும் ஏன் இந்த சிறப்பு, ஒரு மருத்துவம் என்பது உடலில் வரக்கூடிய நோய்களை தீர்ப்பதாகவும் இருக்க வேண்டும், அது மனதில் வரும் நோய்களை தீர்ப்பதாகவும் இருக்க வேண்டும், நோயை தடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும், ஆயுளை நீட்டிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒன்றுதான் சிறந்த மருத்துவம் என்று திருமூலர் சொல்றார். அப்போ இந்த விதிமுறைகளுக்கெல்லாம் உட்பட்ட ஒரு மருத்துவமாக ஹோமியோபதி இருக்கிறது. அதை நாம் பற்றி கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும்.
அந்த மருத்துவத்தை கண்டுபிடித்தவர் ஹோமியோ மருத்துவ மேதை, ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை சாமுவேல் ஹானிமன் அவர். அவர் ஜெர்மனியில் பிறந்த ஒரு சித்தர். அவர் அடிப்படையில் ஆங்கில அல்லது அந்த மேலை மருத்துவத்தை கற்று அது அதன் மீது அவருக்கு ஒரு அதிருப்தி இருந்து, அதாவது அது இயற்கை வழி நலப்படுத்தலை செய்யவில்லை, அது தொடர்ச்சியாக மென்மேலும் பல தொந்தரவுகளை கொடுக்கிறது, அதனால் நலப்படுதல் அதாவது அவங்க நோயிலிருந்து மீள்வது நிகழாமல் மீண்டும் துன்பப்படுதலே நிகழ்கின்றது என்பதை அனுபவத்தில் பார்த்த அவர் அந்த மருத்துவத்தை அவர் செய்வதை நிறுத்திவிட்டு அவர் தனக்கு நிறைய மொழிகள் தெரியும் என்பதால் மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபடுகிறார். அப்படி மொழிபெயர்க்கும் போது அவர் ஒரு விஷயத்தை அவதானிக்கிறார். அதாவது கசப்பாக இருக்கும் சிங்கோனா மரப்பட்டை காய்ச்சலை சரிப்படுத்துகிறது, மலேரியா காய்ச்சலை சரிப்படுத்துகிறது என்று அவர் மொழிபெயர்க்கும் கல்லன் மெட்ரியா மெடிக்காவில் கல்லன் குறிப்பிட்டிருக்கிறார். அது எப்படி சரியாகும்? கசப்பாக நிறைய பொருட்கள் இருக்கிறது, இது மட்டும் எப்படி மலேரியா காய்ச்சலை சரி பண்ணும் என்ற ஆய்வின் பிறகு நிறைய கசப்புள்ள பொருட்கள் இருக்கிறது என்று யோசித்த அவர் அந்த சிங்கோனா மரப்பட்டையை சாப்பிட்டு பார்க்கிறார். சாப்பிட்டு பார்க்கும்போது அது இவருக்குள்ளேயே மலேரியா காய்ச்சலை உண்டு பண்ணுகிறது. தான் சுற்றத்தார்களுக்கும் உறவினர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்குமே அவர் அந்த பட்டையை கொடுக்கிறார். அனைவரும் சாப்பிட்டு பார்க்கும்போது எல்லோருக்கும் காய்ச்சல் வருகிறது, மலேரியா காய்ச்சலே வருகிறது. அப்போது ஒன்றை புரிந்துகிறார், எந்த ஒன்று நோயை உருவாக்குகிறதோ அந்த ஒன்றே நோய்க்கு மருந்தாகவும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை போலவே 99 மருந்துகளை அப்போது அலோபதியில் அல்லது அந்த மேலை மருத்துவங்களில் பயன்படுத்தப்பட்டிருந்த மருந்துகளை அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக இவர் சாப்பிட்டு அது ஏற்படுத்தும் குறிகளை எல்லாம் அவதானித்து அதை குறிப்பெடுத்து அதை ஒரு புத்தகமாக ஆக்குகிறார். அது மெட்டீரியா மெட்டிக்கா பியூரா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மருந்துகளின் பண்புகளின் களஞ்சியம். ஒவ்வொரு மருந்துக்கும் தனித்துவமான பண்பு இருக்கு, ஒவ்வொரு மருந்தும் குறிப்பிட்ட நோய்களை உருவாக்குகிறது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சு எழுதுறார். இதுல இருந்து அவர் ஒரு முடிவுக்கு வர்றார். அதில் நிறைய தத்துவங்கள் பிறக்கின்றன. அந்த தத்துவங்களை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகம் எழுதுகிறார். அது மருத்துவத்திற்கான தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த புத்தகம் ஆர்கனான் ஆஃப் மெடிசன். அந்த ஆர்கனான் ஆஃப் மெடிசனில் நிறைய அவருடைய ஒரு சாமானியனுக்கும் புரியக்கூடிய, அதாவது ஒரு மருத்துவரே பண்ணக்கூடிய வேலை அப்படின்னு அவர் சொல்லல. ஏன்னா மருத்துவம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனின் பிறப்புரிமை அப்படிங்கிறார். அறிவு என்பதே ஒவ்வொரு தனி மனிதனின் பிறப்புரிமை என்று ஹானிமன் வலியுறுத்துகிறார். எல்லோருக்கும் மருத்துவம் ஒரு ஈர்க்கக்கூடிய விஷயம் என்று அவர் சொல்கிறார். பேரரசர் முதல் சாமானியன் வரை அனைவருக்குமே மருத்துவத்தை பற்றியான தேடல் அவர்கள் உயிரிலேயே பதிந்திருக்கிறது என்று சொல்கிறார். அதனால் அவர் மருத்துவத்திற்கான தத்துவம் என்ற அந்த புத்தகத்தை மருத்துவர்களுக்காக எழுதவில்லை, சாமானிய மக்களும் படித்து பயன்பெற வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் அது எழுதுகிறார். இன்னைக்கு கால ஓட்டத்தில் இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு நாட்டுக்குமான சட்டங்கள் அதை ஒரு குறிப்பிட்ட சட்டத்திற்கு உட்பட்டு அதை முறையாக படித்தவர்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று வகுத்திருக்கிறது. அதில் நாம் போக வேண்டியதில்லை. ஆனால் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது என்பது அனைவருக்குமான ஒரு பிறப்புரிமை. அப்படி அந்த தத்துவத்தை எழுதும் போது அவர் எழுதுகிறார், ஒத்தது ஒத்ததை நலமாக்கும் அப்படிங்கிறத அவரு கண்டுபிடிக்கிறார். அதாவது லைக்ஸ் ஆர் கியூட் பை லைக்ஸ். அப்போ அதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஏற்கனவே நம்ம முல்லை முள்ளால் எடுப்பது, விஷத்துக்கு விஷமே மருந்து, நஞ்சுக்கு நஞ்சே மருந்து, வைரத்தை வைரத்தால் அறுப்பது, இது போன்ற ஒருவரின் துக்கத்துக்கு அவரை போன்றவே ஒரு போலியான ஒரு துக்கப்பட்டால் அது அவர் துக்கத்தை போக்கும். இது மாதிரி நிறைய சின்ன எளிமையான உதாரணங்கள் சொல்லி உங்களுக்கு இந்த ஒத்ததை நலமாக்கும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை உங்களுக்கு நான் புரிய வைத்தேன். அப்புறம் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ஹோமியோபதி மருத்துவம் பிறக்கிறது. அதில் அந்த முதல் 4-5 மணிமொழிகளை நாம் படித்திருக்கிறோம். அதில் முதல் மணிமொழி என்ன சொல்கிறது? ஒரு மருத்துவருடைய ஒரே மற்றும் உயர்ந்த நோக்கம் நோயுற்று இருக்கும் ஒருவரை அவர் ஏற்கனவே
ஆரோக்கியமாக இருந்த அந்த நிலைக்கு மீட்டு தருவதே நலமாக்கல் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு முதல் மணிமொழியில சொல்றாரு. நீங்க ஒரு மருத்துவரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரே நோக்கம், ஏற்கனவே நல்லா இருக்காரு, இப்ப நோய்வாய்ப்பட்டாரு, அப்போ அந்த நோய்வாய்ப்பட்டவரை ஏற்கனவே நல்லா இருந்த அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு போய் விடுறதுதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு பேர் தான் நலமாக்கல் அப்படிங்கிறது. அதை விட்டுட்டு சும்மா கதை சொல்றது, நோயாளிகளுக்கு உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற நோய்க்கு அந்த உறுப்புகள்ல ஏற்பட்ட பாதிப்பு தான் காரணம், அதுல சுரப்பி சுரக்காததான் காரணம், இல்ல ஓவரா சுரக்கிறது காரணம், நீங்க உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் காரணம்னு நம்ம காரணம் சொல்லி கொண்டிருப்பது அல்ல. அப்போ இந்த ஒவ்வொரு மருத்துவரும் தன்னோட தினமும் படிக்க வேண்டிய அவசியம், புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முதல் மணிமொழியே மருத்துவரின் உயர்ந்த நோக்கம் என்ன என்பதை நாம் தினம் தினம் மனனம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு மணிமொழியாக அதை சொல்லியிருப்பார். அதனுடைய அடிக்குறிப்பில் நிறைய விஷயங்களை சொல்றார். நிறைய மேலை மருத்துவர்கள் தங்களுடைய திறமையை கதை சொல்வதிலேயே போக்குகிறார்கள். அதாவது இப்ப நோயாளி உட்கார்றாருன்னா அவருக்கு கதை சொல்றது, நீங்க இதனாலதான் இருக்கும், உங்க உறுப்புகள் பாதிப்புனால, அப்படிலாம் அதெல்லாம் தேவையே இல்லை. அவங்களுக்கான சரியான மருந்தை தேர்வு செய்து கொடுத்து அவரை பழைய ஆரோக்கிய நிலைக்கு மீட்டு கொண்டு வருகின்றார். அப்புறம் நம்ம நோய்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நோய்னா என்ன, உடலிலும் மனதிலும் ஏற்படக்கூடிய மாற்றம். அப்புறம் நலம்னா என்ன, நலம் என்பது நோய் இல்லாத நிலையில், நோய் இல்லாத நிலையில உடலும் மனமும் இயல்பாக சுறுசுறுப்பாக அவர் வேலைகளை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை, அதாவது மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் வாழ்றாரு அப்படின்னா அவர் நலமா இருக்காரு அப்படிங்கிறது பார்த்தோம். மருந்துன்னா என்னன்னு பார்த்தோம். இதையெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது 2வது மணிமொழியில் அவர் என்ன சொல்றாரு, ஒரு நலமாக்கல் எப்படி இருக்கணும், ஒரு மருந்து கொடுத்து சரி பண்றதுன்னா அது எப்படி இருக்கணும், அது எப்படி இருக்குன்னு அவர் சொல்றாருன்னா, ஒரு நலமாக்கல் என்பது விரைவா இருக்கணும், அது இதமாக இருக்கணும், அது நிரந்தரமாக இருக்கணும், அதே நேரத்துல நோயை வேரோடும் வேருடைய மண்ணோடும் புடுங்கி எரியக்கூடியதாக அந்த நலமாக்கல் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி கொடுக்கிற அந்த நலம் எப்படி இருக்குன்னா மிக குறுகிய கால அளவுல அந்த நலமாக்கல் இருக்கும். அதே நேரத்துல அது எந்தவித தீங்கும் இழைக்காததாகவும், அதே நேரத்துல நம்பத்தகுந்த வகையிலும் அது இருக்க வேண்டும். அதே நேரத்துல எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவங்களின் அடிப்படையில் அந்த நலமாக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவங்கள்? அதாவது நீங்க ஒரு மருந்து கொடுத்துட்டீங்கன்னா அவருடைய மனம் உடல் ரெண்டும் சீராக இருக்கும். அதான் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவம். மனம் சீரானதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஒரு மருந்து கொடுத்து அவர் ஏற்கனவே இருக்கிற அவருடைய உணர்ச்சிகள் கொந்தளிப்பிலோ அல்லது ஏற்ற இறக்கங்களில் இருந்தால் மருந்து கொடுத்ததுக்கு பிறகு மன உணர்ச்சிகள் சமநிலைப்பட வேண்டும். அப்படி மன உணர்ச்சிகள் சமநிலைப்பட்டாலே நாம் மருந்து கொடுத்தது அவர் ஒரு மனதளவில் சீராக இருக்கிறார், அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதான். இது சிம்பிளான மனம் சீராக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒன்று. 2வது, உடல் சீராக இருக்க வேண்டும். அதை நாம் பார்க்கணும். மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் உடல் எப்படி சீரா இருக்குன்னு பார்த்துக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப ஈஸியான தத்துவம். உட்சமித்தலும் வெளித்தள்ளுதலும் சீராக இருக்க வேண்டும். அதாவது நம்ம உள்ள எடுக்கிறது சாப்பாடு, தண்ணி, இதெல்லாம் உள்ள எடுக்கிறோம். அதே நேரத்துல வெளியே போறது, யூரின் போகுது, மோஷன் போகுது, இதெல்லாம் சீரா இருக்கான்னு பார்க்கணும். எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு கழிவு வெளியேற்றம் இருக்கு, எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு கழிவு வெளியேற்றம் இருக்கு. அப்போ இந்த உட்சமித்தல் வெளித்தள்ளுதல் செயல்பாடு சீராக இருக்கும். இப்போ நம்ம சரியா சாப்பிட்றோம் சார், நல்லா சாப்பிட்ற நான் வெளிக்கு போகல அப்படின்னாலே எனக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்போ இந்த உட்சமித்தல் வெளித்தள்ளுதல் செயல்பாடு ஒரு நபருக்கு சீராக இருந்து அவருடைய மன உணர்ச்சிகளும் சீராக இருந்தால் அவர் மருந்து கொடுத்த பின் நலமாகி விட்டார் என்று அர்த்தம். அதை விடுத்து நம்ம உள்ளுறுப்புகள்ல இருக்கிற டெஸ்ட் ரிப்போர்ட்டை மட்டும் வச்சுட்டு ஒரு நோயாளின்னு சொல்றது ஒரு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத செயல் அப்படின்னு ஹானிமன் 8வது மணிமொழியில அவர் சொல்றாரு. அதை நம்ம விட்டுருவோம். அடுத்தது, இது ரெண்டும் இல்லாம டாக்டர் ஹெர்ரிங் அப்படிங்கிறவரு, சரி இப்ப நிறைய அலோபதி அல்லது மேலை மருத்துவங்கள் அல்லது நிறைய மருந்துகள் எடுத்து அதன் மூலமாக உடல் கெட்டு இருந்தால் இந்த எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த தத்துவங்கள் இப்படி நடக்குமானா நடக்காம கொஞ்சம் மாறி நடக்கும் அவங்களுடைய நலமாக்கல் செயல்பாடு. அதுக்கு ஒரு 4 விதிமுறைகளை டாக்டர் ஹெர்ரிங் சொல்றாரு. அது என்னன்னா, நீங்க மருந்து கொடுத்ததுக்கு பிறகு நிறைய நோய்கள் வந்திருக்கும், அதெல்லாம் நம்ம அமுக்கி அமுக்கி வச்சிருந்திருப்போம்.
அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா 4 விதிகள் சொல்றாரு. முதல்ல நோய் உள்ளிருந்து வெளியாக சரியாகணும், மேலிருந்து கீழாக சரியாகணும். அதுக்கடுத்தது முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பிலிருந்து முக்கியத்துவம் குன்றிய உறுப்புக்கு நோய் வரணும். அதே நேரத்துல ரிவர்ஸ் ஆர்டர் ஆஃப் த டிசீஸ், அதாவது அவருக்கு முதல்ல வந்த நோய் கடைசியா சரியாகணும், கடைசியா வந்த நோய் முதல்ல சரியாகணும். இப்படி ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்து ஒரு நோய் சரியாகணும்னா அப்பவும் அது நலமாக்கல் விதிப்படி சரியாகணும். இவ்வளவுதான் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தத்துவங்கள். இந்த தத்துவங்கள் தெரியாத ஒரு மருத்துவரை நாம் நம்பக்கூடாது, அவர்கிட்ட வைத்தியம் செஞ்சுக்க கூடாதுன்னு டாக்டர் கென்ட் சொல்றாரு. அப்போ ஒரு மருந்து கொடுத்தா மருந்து கொடுத்ததுக்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த விதிகள் எல்லாமே மருத்துவருக்கு தெரியணும். இத ஒரு நோயாளிக்கும் புரிய வைக்கிற அளவுக்கு இந்த விஷயத்த ஒரு உள்வாங்கிரும். ஓகே, அதுக்கப்புறம் 3வது மணிமொழியில் அவர் என்ன சொல்றாரு, ஒரு நோயாளியில் நாம் எதை சரி செய்ய வேண்டும். ஒரு நோய் நிலையோட ஒருத்தர் வராரு அப்படின்னா அந்த நோயில எதை சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே நேரத்துல மருந்து இருக்கு அப்படின்னா மருந்துல எது சரி செய்யுது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற சொல்றாரு. சரி, ஒரு நோயாளி வர்றாரு, அந்த நோயில நம்ம என்னத்தை சரி பண்றது, வாட் இஸ் டு பி கியூர்ட் இன் டிசீஸ். நோயில நம்ம எதை சரி பண்றது அப்படின்னா நோயாளியுடைய தனித்துவம், நோயாளியுடைய தனித்துவத்தை தான் நம்ம சரி பண்ண வேண்டியது. அப்ப நோயாளியுடைய தனித்துவத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நோயாளியுடைய தனித்துவம் எப்போதுமே மனதில் தங்கி இருக்கிறது. அப்போ இதுக்குதான் நம்ம ஓஷோ வந்து பதஞ்சலி சித்தருக்கு உதாரணம் எடுக்கிறாரு. பதஞ்சலி சித்தர் வந்து சொல்றாரு, நம்மளுடைய உடல் 5 நுண்ணிய உடல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 உடல்களாக நம்முடைய உடல் பிரிக்கப்பட்டது. அதுல ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு மருத்துவம் வேலை செய்கிறதுன்னு ஓஷோ சொல்றார். அன்னமய கோஷத்துல உறுப்புலதான் நோய் தங்கி இருக்குன்னு சொன்னா அது மேலை மருத்துவங்கள், அது வெறும் உறுப்பு மட்டுமே மனிதன் அப்படின்னு சொல்லுது. அதனால மேலை மருத்துவங்கள் அந்த அன்னமய கோஷத்துல மட்டும்தான் வேலை செய்யுது, அது உள்ளுக்குள்ள இருக்கிற மிச்ச 4 உறுப்புகளை தொடவே தொடாது அப்படின்னு. அது மேல உறுப்புகளுக்கு மட்டுமானது. 2வது உறுப்பு பிராணமயம்ங்கிறது அந்த உடம்புக்குள்ள சக்தி ஓட்டம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. சக்தி ஓட்டத்துல தடை ஏற்பட்டா அதுல நோய் வருதுன்னா அதுல வந்து எனர்ஜி ஹீலிங் சொல்லக்கூடிய அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், பிராணிக் ஹீலிங், வர்மம், இது மாதிரியான அந்த சிகிச்சைகள் பயன்படுதுன்னு சொல்றாரு. இதோட வர்மா, இது சித்தா, ஆயுர்வேதா எல்லாமே இந்த பிராணமயத்தோடவே நின்றுதுங்கிறார். அதாவது அன்னமயம் பிராணமயம் கூட. மனோமய கோஷத்துல வேலை செய்யறதுக்கான மருத்துவமே ஹானிமனுக்கு முன் எவரும் கண்டுபிடிக்கல. ஹானிமன் மட்டும்தான் மனோமய கோஷத்தில் வேலை செய்யும் மருந்தை கண்டுபிடித்தார் அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. அப்போ மனதில் வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்தாக ஹோமியோபதி மருந்து. ஒரு மனிதனை நாம் தனித்துவப்படுத்த வேண்டும் என்றால் அவனுடைய சுபாவத்தை வைத்து, அவனுடைய மனதை வைத்து அதான் நாம் கணக்கிட முடியும். அதனால் மனது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம உங்களுக்கு நடத்திருக்கோம். மனசு நோய்வாய்ப்படுறதுனாலதான் உடல்ல நோய் வருதுங்கிறது ரொம்ப நம்ம நிறைய உதாரணங்களோட சொன்னோம். டாக்டர் ஹேமர், டாக்டர் அப்புறம் லூயிஸ் ஹே, இந்த 2 பேருடைய புத்தகங்கள், அவங்களுடைய தரவுகள் வைத்து அவங்களுடைய ஆய்வு தகவல்களோடு நம்ம உங்களுக்கு அதை விளக்கியிருக்கோம். ஏன்னா இந்த உறுப்புகள் நோய் வந்தா என்னென்ன மாதிரியான மனசு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிறைய விளக்கியிருக்கோம். அப்போ மனம்ங்கிறது மிக நுண்ணிய உடல். அப்போ அந்த உடல் மனம் பாதிக்கப்பட்டால் உடலும் பாதிக்கப்படும். அப்போ மனதை சரி செய்தால் உடலும் தன்னாலே சரியாகும். அப்போ ஒரு மனிதனின் தனித்துவத்தை அறிந்து நாம் மருத்துவம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய விளக்கங்கள், எளிமையான உதாரணங்களோடு நம்ம நிறைய பார்ப்போம். இதுக்கப்புறம் ஒரு ஹோமியோபதிய பயிற்சி செய்யக்கூடிய மருத்துவர் என்னெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும், அவருக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு என்னெல்லாம் அவசியம் தெரிஞ்சிருக்குன்னா, ஒரு நோயில எதை நம்ம சரி பண்ணணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அது நோயாளியுடைய தனித்துவம். அதே நேரத்துல ஒரு மருந்துல எது சரி பண்ணுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். அது மருந்துடைய தனித்துவம். அதே நேரத்துல அந்த நோயாளியுடைய தனித்துவத்தையும் மருந்துடைய தனித்துவத்தையும் 2யும் பொறுத்த தெரிஞ்சிருக்கும். ஒரு நோயாளியோட தனித்துவத்தை கண்டுபிடிச்சாருன்னா அந்த தனித்துவத்துக்கு ஒத்த ஒரு மருந்தை அவர் தேர்ந்தெடுக்க தெரிந்திருக்க வேண்டும். அதே தேர்ந்தெடுக்க தெரிஞ்சுட்டா அதை என்ன வீரியத்துல கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கும்.
அப்போ அப்போனா வீரியம்னா இது என்னன்னா, இந்த மருந்து எப்படி ஹோமியோபதி மருந்தை எப்படி தயாரிக்கணும்னு அவருக்கு தெரியும். அதை எப்படி வீரியப்படுத்தணும்னு தெரியும். அந்த மருந்தை எப்படி நிரூபணம் பண்றது? ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு கொடுத்து அவனுடைய உடலிலும் மனதிலும் ஏற்படும் அந்த குறிகளை தொகுத்து ஒரு புத்தகமாக ஆக்குறது, இந்த மாதிரியான அந்த மருந்தை தயாரிக்கிறது, வீரியப்படுத்துறது, நிரூபணம் பண்றது, இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிட்டாலும் அதுக்கப்புறம் அவர் அந்த மருந்த நோயாளியோட தனித்துவத்தை தெரிஞ்சுட்டா என்ன பண்ணணும்? அந்த வீரியப்படுத்தப்பட்ட மருந்தை தான் அது நோயாளிக்கு தரும். அதை எந்த வீரியத்துல தரணும் அப்படிங்கிறதையும் அவர் தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல அந்த மருந்தை அடுத்து எப்ப தர்றது, எப்ப நிறுத்துறது, அந்த மருந்து அவருக்கு வேலை செய்யலைன்னா அந்த மருந்தை எப்படி மாத்துறது, அந்த மருந்தெல்லாம் எப்ப நிறுத்துறது, இது எல்லாமே அந்த ஹோமியோபதி மருத்துவருக்கு தெரிஞ்சு. இப்படி சரியான மருந்து கொடுத்தும் நோய் சரியாகலைன்னா அவருக்கு அவரை சுற்றி ஏதோ பிரச்சனை இருக்கு, அவருடைய வீட்டிலோ சமூகத்திலோ வேலையிலோ பிரச்சனை இருக்குன்னா அந்த என்ன தடை, அவரு குணமாகிறதுக்கு என்ன தடை இருக்குன்னு பார்த்து அந்த தடையை களைவதற்கும் அவர் தெரிந்திருக்க வேண்டும். அதற்கப்புறம் இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அவர் ஒரு அறம் சார்ந்த பகுத்தறிவு உள்ள ஒரு மருத்துவர் என்று அறியப்படுவார். இல்லைன்னா அவரு மருத்துவராகவே ஹானிமன் ஏத்துக்கல. இப்படி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்படி எல்லாம் தெரிஞ்சுட்டா மட்டும் போதாது அப்படின்னு 4வது மணிமொழியில அவர் சொல்றாரு. அவர் பிரிசர்வர் ஆஃப் ஹெல்த்தா இருக்கணுங்கிறார். ஒரு நோயாளியை அவர் நலப்படுத்தி விட்டால் மட்டும் போதாது. ஏற்கனவே இருக்கிற நலத்தை மீட்டு கொடுத்தால் மட்டும் போதாது. அந்த நலத்தை பாதுகாக்க வேண்டும்னு சொல்றாரு. த பிரிசர்வர் ஆஃப் ஹெல்த், ஆரோக்கியத்தின் பாதுகாவலராகவும் அந்த ஹோமியோபதி மருத்துவராகப்பட்டவர் இருக்க வேண்டும். பாதுகாவலர்னா கிட்டத்தட்ட ஒரு புரட்சிக்காரராக தான் இருக்கும். ஒரு ஒரு நோயாளிக்கு உடம்பு சரியில்லைன்னா அவருக்கு எந்த சமூகத்துல இருக்கிற பிரச்சனையால நோய்னா சமூகத்தையும் எதிர்க்க வேண்டிய ஒரு அவசியம் அவருக்கு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு புரட்சிக்காரராகவும் அந்த ஹோமியோபதி மருத்துவர் இருக்கணும்னு அவர் சொல்றாரு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மருத்துவர் நோயாளி உடல்நிலை சரியில்லாத போது எப்படி அந்த நோய் நிலையை அவர் கண்டுபிடிப்பார் அப்படிங்கிறது 5வது மணிமொழியில அவர் சொல்றாரு. திடீர்னு வரக்கூடிய நோய்கள்ல அவரை தூண்டக்கூடிய காரணிகள் என்னென்ன அப்படின்னு அவர் பார்க்கணும். தூண்டக்கூடிய காரணிகள்லாம் மழையில நனையிறது, திடீர்னு ஒருத்தவங்க அவமானப்படுத்துறது, கோவப்படுத்துறது, ஏதாவது சாப்பிடுறது, அப்படி ஒத்துக்காத சாப்பிடுறது. இப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரணங்களால் திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லாம மழையில பனியில போயிடுறது, குளிர்ச்சியா எதுவும் குளிச்சிடுறது, அப்படி வெயில் வேர்த்து இருக்கிறப்ப குளிச்சிடுறது, இப்படி ஆத்துல குளிக்கிறது, இப்படி நிறைய சின்ன சின்ன அந்த திடீர்னு வரக்கூடிய அந்த காரணங்களால் அவருக்கு நோய்கள் வந்தால் அந்த திடீர்னு வரக்கூடிய நோய்கள்ல தூண்டக்கூடிய காரணிகள் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மருந்தை அவர் கொடுக்கணும். அதுதான் அவருக்கான தனித்துவமான பாதிப்பு. அந்த பாதிப்புக்கு ஒத்த மருந்தை கொடுத்தால் அடிபட்டுறது, இப்படி நிறைய அதெல்லாம் சொல்லியிருப்போம். அப்போ அந்த காரணங்களை பார்த்து திடீர்னு வரக்கூடிய நோய்கள்ல அந்த பார்த்து மருந்து தான். நாட்பட்டு இருக்கிற நோய், இப்ப எனக்கு ரொம்ப நாளா நீரிழிவு நோய் இருக்கு சார், உயர் ரத்த அழுத்தம் இருக்கு, கணையம் சார்ந்த நோய் இருக்கு, தைராய்டு சார்ந்த நோய் இருக்கு, இப்படி நீண்ட நாட்கள் நோய் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப அவங்களுக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா அவங்களுடைய உடல் வாகு, அவங்களுடைய உடல், அவர் உயரமா குள்ளமா குண்டா ஒல்லியா, இப்படி அவருடைய உடல் வாகு, அப்புறம் அவருடைய நடத்தை, அவருடைய சுபாவம், அவருடைய அறிவுத்திறன், அதற்கப்புறம் அவருடைய பழக்க வழக்கம், அவருடைய தொழில், அவர் வாழும் சூழல், அவர் வாழும் விதம், அவருடைய சுற்றுப்புற சூழல், அது இல்லாம அவருடைய சமூக குடும்ப உறவுகள், வயது, தொழில், அவருடைய பாலுணர்வு செயல்பாடு, இது எல்லாத்தையுமே நம்ம கணக்குல எடுத்தாதான் அவருடைய நாட்பட்ட நோய்களை நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு அவரு ஹானிமன் சொல்றாரு. இப்படியெல்லாம் நம்ம கவனிச்சுதான் நம்ம அவருக்கான சரியான மருந்தை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாரு. நம்ம இதெல்லாம் 5 மணிமொழிகளை இந்த விழிப்புணர்வு வகுப்புல பார்த்தோம். 292 மணிமொழிகள் இருக்கு. நம்ம அதை எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு இந்த ஒரு குறுகிய கால வகுப்புங்கிறது இடம் தராது. இருந்தாலும் இவ்வளவு மணிமொழிகள் இதுல இருக்கு. இந்த மணிமொழிகள் படிச்சோம். இது ஒரு ஆரம்ப புரிதலுக்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம மருந்துகளை பார்க்க ஆரம்பிச்சோம்.
மருந்துகளை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல திருவள்ளுவர்கிட்ட நம்ம இருந்து ஆரம்பிச்சோம். அதாவது இல் வாழ்க்கை அப்படிங்கிற அந்த அதிகாரத்துல ஒரு குடும்ப தலைவனாகப்பட்டவனுக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு, 11 கடமைகள் இருக்கு. அதாவது முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னா நமக்கு யாருக்கும் ஏன் கல்யாணம் பண்றோன்னு தெரியல, எதுக்கு குழந்தை பெற்றுக்கிறோன்னு தெரியல, எதுக்கு வாழ்றோன்னு தெரியல, எதுக்கு சாவறோன்னு தெரியல. இப்படி இருக்கிற ஒரு நிலையில எதுக்கு மருந்து கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு அது ஒரு இப்ப இவங்களுக்கு அது தெரியப்படுத்திட்டாலே சரியான விழிப்புணர்வு புரிதல் வந்துடும். அதுக்காக நான் திருவள்ளுவரை துணைக்கு இழுத்தேன். இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்துல ஒரு குடும்ப தலைவனுக்கு 11 கடமைகள் இருக்கு அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்றாரு. அதாவது அப்பா அம்மா பாத்துக்கிறது, தாத்தா பாட்டியை பாத்துக்கிறது, தனக்கு கீழே இருக்கிற தம்பி தங்கச்சிகளை பாத்துக்கிறது, அது இல்லாம அவங்களுடைய சுற்றத்துல இருக்கிற ஏழை எளியவர்களையும் பாத்துக்கிறது, அதே நேரத்துல அவங்க கைவிடப்பட்டவர்களையும் பாத்துக்கிறது, அப்புறம் அவங்க சுற்றத்தில் இருக்கிற இறந்தவர்களுக்கு முழுமையா இருந்து அந்த இறப்பு கடனை, அந்த இறப்பு காரியங்களை செய்வது, அப்புறம் தன்னுடைய மனிதத்தின் முதல் தோன்றல், அது தென்புலத்தார் அப்படின்னு தமிழ் மரபு சொல்லுது. அந்த தென்புலத்தார்களுக்கு சடங்கு காரியங்கள் செய்யுது, பிதுர் காரியங்கள் செய்யறது, குலதெய்வ வழிபாடு, அதற்கப்புறம் விருந்து விருந்து அதாவது நமக்கு உறவினர்களோ தெரியாதவர்களோ யார் வந்தாலும் விருந்து செய்தல், அதுக்கப்புறம் சுற்றம் பேணுதல், அப்புறம் தன்னை பேணுதல். இது எல்லாமே 11 கடமைகள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இதுக்கு இந்த 11 கடமைகள் செய்வதற்கு அவன் 7 இயல்புகள் கொண்டிருக்கும்னு சொல்றாரு. அதுக்கு அவனுக்கு முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்கணும், தைரியம் இருக்கணும், உடல் வலிமை இருக்கணும், பயம் இல்லாம இருக்கணும், அப்படி ஒரு அப்புறம் பணம் உழைக்கணும், உழைப்பால் பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கிறத பகிர்ந்து கொடுக்கணும். இப்படி ஒரு 7 இயல்புகளை அவன் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் கொண்டிருந்தாதான் அவன் தலைவன். அப்படி அந்த குடும்ப தலைவன் இந்த 7 இயல்புகள் இல்லாமலும் அல்லது இந்த 11 கடமைகள் தெரியாமல் ஒருவன் குடும்ப வாழ்க்கைக்குள் தள்ளப்பட்டால் அல்லது குடும்ப தலைவனாக பொறுப்பேற்க நேர்ந்தால் அவன் தோல்வி அடைவது தவிர்க்க இயலாது. அப்படி தோல்வி அடையும் பொழுது அவன் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறான். அது அவமானங்கள் வருது, தன்மானம் காயப்படுது. அப்போ நிறைய அவனுக்கு தன்னை விட மனைவி கொஞ்சம் உயரிய தகுதிகளோடு இருந்தா அவனுக்கு பொறாமை வருது. இதனால அவன் நிறைய பாதிக்கடைகிறான். இந்த பாதிப்புகளுக்கு மிக மிக ஒத்த ஒரு மருந்தாக நக்ஸ்வாமிக்கா இருக்கு அப்படின்னு அந்த மருந்தை பத்தி பார்ப்போம். நக்ஸ்வாமிக்காவுடைய மருந்துடைய சிறப்பு இயல்புகளை எல்லாத்தையும் நம்ம இந்த தோல்வி அடைந்த குடும்ப தலைவன் அப்படிங்கிற அவனோடு பொருத்தணும். அது ஒரு உதாரணம் தான். நீங்க எல்லாருமே தோல்வி அடைந்த குடும்ப தலைவனாகத்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு உதாரணத்துக்காகத்தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். இந்த திருவள்ளுவர்ல இருந்து இல்வாழ்க்கைங்கிற அதிகாரம். அதே நேரத்துல இதெல்லாம் பெண்களுக்கு எல்லாம் நக்ஸ்வாமிக்கா பொருந்தாதான்னா இப்போ முக்கால்வாசி பெண்களுக்கு நக்ஸ்வாமிக்கா பொருந்தும். ஏன்னா முக்கால்வாசி பெண்கள் தான் இப்ப குடும்ப தலைவன் அப்படிங்கிற ரோலே அவங்கதான் பிளே பண்றாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம இது குழந்தைகள் எல்லாருக்குமே பொருத்தமான ஒரு மருந்து. ஹோமியோபதியில மிக முக்கியமான ஆரம்ப மருந்து அப்படிங்கிறதுனால அதன் முக்கியத்துவத்தை நான் இல்வாழ்க்கை அதிகாரத்தோடு ஒப்பிட்டு அதோடு குடும்ப தலைவனின் கடமைகளையும் உங்களுக்கு திருக்குறளை உணர்த்தி அந்த வகுப்பை நான் எடுத்து முடித்தோம். அப்போ நக்ஸ்வாமிக்கா மருந்து பத்தியான குணங்கள் எல்லாம் நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க. அதுக்கு அடுத்தது 2வது மருந்தா செப்பியா அப்படிங்கிற மருந்து. அது 2வது இல்லறவியல்ல 2வது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம். அந்த வாழ்க்கை துணை நலத்துல திருவள்ளுவர் குடும்ப தலைவிக்கான தகுதிகளை பட்டியலிட்டார். மனைத்தக்க மாண்பு, வளத்தக்க வாழ்வு. அப்போ இந்த 11 கடமைகள் செய்யக்கூடிய தலைவனுக்கு இல்லால் பொறுப்பேற்கிறாள், அவள் அங்க ஒத்தாசையா இருக்கா. அப்போ அந்த எல்லாத்துக்கும் அவளுக்கு அன்பும் பொறுமையும் தேவைப்படுது. அப்போ இருக்கிறத வச்சு குடும்பம் நடத்துறதுக்கான அந்த பொறுமை தேவைப்படுது. அப்புறம் சமைக்கிற திறன் தேவைப்படுது. அப்புறம் நல்ல பிள்ளைங்களை வைக்கிறது அப்படின்னு ஒரு கடைசியா குவாலிட்டி சொல்லி வைக்கிறார். நன்மக்கள் பேரு அப்படின்னு. அப்போ இங்க உறவுகளை பேணுதலும் சமையல் திறனும் பிள்ளைங்க மேல அன்பும் இருக்கணும் அப்படின்னு
வாழ்க்கை துணைவி கிட்ட சொல்றாரு. ஆனா வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவியா வரப்போறவங்க அவங்களும் தன்னுடைய அந்த ஒரு குடும்ப தலைவியா பொறுப்பேற்கிறதோட அந்த பொறுப்பை புரிந்து கொள்ளாமல் அல்லது வம்படியா அவங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகும் அப்படின்னா அவங்க செப்பியாவா மாறுறாங்க. ஏன் இவங்களுக்கு எல்லாம் அப்படின்னா இவங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை, அதாவது பிடிக்காத வாழ்க்கை, தனக்கு பிடிக்காத கல்வி, இப்படி அந்த வாழ்க்கைக்குள் தள்ளப்படும் பொழுது அவள் செப்பியாவா மாறுறாள். செப்பியா மருந்துக்கும் இதேதான், அதாவது அது சமையல் பிடிக்காது, கணவன் குழந்தைகள் மேல அன்பு குறைவா இருக்கும், இப்படி எல்லாம் நிறைய அந்த செப்பியா மருந்தை பத்தி நிறைய படிச்சோம். செப்பியா மருந்துங்கிறதும் அவங்களுக்கு முகத்துல மங்கு இருக்கும், இதெல்லாம் படிச்சோம். அதெல்லாம் அந்த குணங்கள்லாம் நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க. அடுத்தது பல்சட்டில்லா. பல்சட்டில்லா ஒரு இந்த இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சு இருக்கிற ஒரு குடும்ப தலைவியா இருந்தாலும் அவன் அன்புக்கு ஏங்குவா. அந்த அன்பு கிடைக்காத போது அந்த ஏக்கமே அவளுக்கு நோயா மாறி, அந்த ஏக்கத்துல இருக்கிறவ அழுகை அப்படிங்கிற ஆயுதத்தை கையில எடுத்துப்பா. பொசுக்குன்னா அழுவக்கூடிய ஒரு பெண்ணின் குணம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 3 மருந்துகளையும் நாம் படித்திருக்கோம். இந்த 3 மருந்துகளையும் நாம் திருக்குறளின் உதவியோடு படித்திருக்கிறோம். சரி சார், எல்லாத்துக்கும் திருக்குறளையே உதாரணம் வச்சு 2, 3 மருந்தை நடத்துனீங்க, எல்லா மருந்துக்குமே திருக்குறளோடவே பொருத்த முடியுமானா இல்ல. நான் உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக திருக்குறளை எடுத்து வந்தேன். மற்றபடி ஒவ்வொரு மருந்துமே அவங்க வாழ்க்கையுடைய நோக்கத்தை அறிந்து வாழும்போது அந்த நோக்கத்தின் தடைபடுதல் காரணமாக சில நோய் அவங்களுக்கு உருவாகும். அந்தந்த நோய்க்கான மருந்தா கிட்டத்தட்ட 3000த்துக்கும் மேற்பட்ட ஹோமியோபதி மருந்துகள் இருக்கு. அதனால எல்லா மருந்தையும் திருக்குறளோட நம்மளால பொருத்த முடியாது. ஆனா இந்த இந்த தனித்தனியான சுவாபம் உள்ள மக்கள் நிறைந்து இருக்கிறார். அப்ப அந்த தனித்தனியான சுவாபத்தை கண்டறிந்து ஒரு ஹோமியோபதி மருந்து கொடுப்பது என்பது ஹோமியோபதி மருத்துவருக்கு ஒரு சவால். அதனால இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு பணி இந்த ஹோமியோபதி மருத்துவம். இந்த 15 வகுப்புகளில் உங்களுக்கு எவ்வளவு விஷயங்களை கடத்தியிருக்கிறேன் என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி உறுகிறேன். இந்த 15 வகுப்புகளில் நீங்கள் என்ன கற்றீர்கள், இது எவ்வாறு உங்கள் வாழ்க்கைக்கு உதவிகரமாக இருந்தது, இது உங்களை எவ்வாறு நிலைமாற்றம் அடைய செய்தது, இதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயன், இந்த வகுப்பால நான் ஏதாவது பயனடைஞ்சிருக்கேன் சார் அப்படின்னாலும், இல்ல மருந்தை நீங்க அது மருந்து கடைகளை வாங்கி இந்த மருந்துகளை யாராவது கொடுத்திருந்தாலும், மருத்துவர்கிட்ட கேட்டு நீங்க அதை பயன்படுத்தி இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட பலன், அதையும் நீங்கள் இப்பொழுது உங்களுடைய அனுபவ பகிர்வாக என்னுடன் பகிர்ந்து கொண்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன். இது என்ன, இந்த வகுப்பு உங்களுக்கு பயன் அளித்ததா, இல்லை அளிக்கவே இல்லையா, அல்லது இந்த வகுப்பில் நிறை குறை இது அனைத்தையும் பங்கேற்ற ஒவ்வொருவரும் சுருக்கமான நேரத்தில் அதை நீங்கள் எனக்கு அனுபவ பகிர்வாக அளித்தால் மிக நன்றாக இருக்கும். ஆனால் ஒவ்வொருவராக உங்களுடைய அனுபவ பகிர்வை நீங்கள் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எப்போதும் ஒரு படிப்பு என்பது உங்களை இறையோடு ஒன்று கலக்க செய்வதற்கு அது உதவணும். அதனாலதான் திருவள்ளுவர் சொல்றார், கற்றதனால் ஆய பயனென்றுள் வாளறிவன் நற்றால் தொழாரறிவின். அது மாதிரியான இந்த படிப்பு உங்களை இறைநிலை அடைவதற்கான புரிதலுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தாலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி தான். மற்றபடி இந்த வகுப்பில் நிறை குறை இருந்தாலும் நீங்கள் அதை சொன்னால் நான் அதை திருத்திக் கொண்டு அடுத்தடுத்த வகுப்புகளில் நான் அதை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும். நன்றி. இப்போது உங்களுடைய கருத்து பகிர்வு. வாழ்க வளமுடன். இறைய ஆசிரியர்கள் எல்லாருமே அவங்க உணர்ந்ததை அவங்க என்ன பயன்படுத்தினீங்க எல்லாத்தையுமே எல்லாம் என்ன இது மூலம் கத்துக்கிட்டேன், இதை நீங்க நிச்சயமா பதில் சொல்லணும். ஏன்னா ஐயாக்கு அதுதான் இப்ப அடுத்து கூட நாங்க ஐயாவை IIT 4 பயிற்சிக்கு கூப்பிடுவோம், அடுத்த பேட்சுக்கு.
அப்போ எதுல நிறையா இருந்தாலும் சொல்லுங்க, குறையா இருந்தாலும் சொல்லுங்க. அவங்க அதுக்கு தக்க என்ன எப்படி கொடுக்கணும் அப்படின்றதும் ஐயாவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால கொஞ்சம் எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நம்ம வந்து லைவ் கட் பண்ணிட்டோம். அதனால எல்லாருமே இதுக்குள்ளதான் வரணும். ஏன்னா யூடியூப் இது பண்ணிட்டோம். உள்ள வாங்க. ஐஏபி3 ஆசிரியர்கள் வாழ்க வளமுடன். சுரேஷ் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்க. மிகச்சிறப்பு. என்ன சொல்றதுன்னு தெரியல எங்களுக்கு. இது வந்து ஷார்ட் பீரியட்னால எங்களால அவ்வளவுதான் கத்துக்க முடியும். அந்த ஷார்ட் பீரியட்ல மிக சிறப்பாக கொடுத்துருக்கீங்க. அதாவது ஹோமியோபதியுடைய ஒரு அவுட்லைன் மாதிரி முதல் ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாமே நல்லா இருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்தது. கடைசியா ஸ்பெசிபிக்கா கடந்த 4 வகுப்புகள், ஆணின் தன்மைகள், பெண்ணின் தன்மைகள், ஆணின் குணங்கள், பெண்ணின் குணங்கள், அந்த 2 மருந்துகள். ஆனா ப்ராக்டிக்கலா நாங்க இன்னும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல. நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கு இன்னும் நிறைய காரணிகள்லாம் இருக்க சொன்னால நான் ஐயா கிட்ட நேரடியாக பேசிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லா வகுப்பையும் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லாமல் எல்லா வகுப்பையும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிச்சயமாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இதை நம்ம பயன்படுத்திக்கணும். இது திருக்குறளே அழகாக போட்டா இன்னைக்கு, கட்டதுனால ஆணையன் பெண் அந்த குறளுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம கற்றுக்கிறது இல்லாமல் நம்ம வாழ்க்கையிலையும் நடைமுறைப்படுத்தணும். அந்த மருந்து மட்டும் இல்லாமல் அந்த குணங்களையும் நிறைய சொல்லியிருக்காரு. அந்த குணங்கள்லாம் நமக்கு இருக்கா, இல்லை நம்ம சார்ந்தவங்களுக்கு இருக்கா, அதை பார்த்துட்டு நம்ம மாற்றத்துக்கு முயற்சி பண்ணோம். இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களை மாற்றத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இது எங்களுக்கு இவ்வளோ தெளிவாக இது வரைக்கும் யாரும் சொல்லலை ஹோமியோபதியை பற்றி. எல்லா வகுப்புகளும் மிக சிறப்பாக இருந்தது. எது இதுன்னு சொல்லலை. மிக்க நன்றி. எங்களுடைய அனைத்து ஆசிரியர்கள் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம் ஐயா. மிக்க நன்றி. உங்கள் நேரில் சந்திப்போம் ஐயா. நேரில் சந்திப்போம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஒரே ஒரு இடைமறிப்பு. அதாவது சுரேஷ் வந்து சொல்லியிருந்தாரு, இதை நான் பயன்படுத்தலை அப்படின்னு. நான் வந்து இது பொதுவா நம்ம மருந்து பரிந்துரைகளை நீங்களே மருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றதுங்கிறது சட்ட விதிமுறைகளுக்கு எதிரானது. அதனாலதான் அந்த யூடியூப் லைவ் கிளாஸ்ல நான் சொல்லலை. நாளை இப்போ லைவ் இல்லைங்கிறனால சொல்றேன். நீங்க இந்த மருந்துகளை இப்போ நீங்க நக்ஸ்வாமிக்காவோ, செப்பியாவோ, பல்சட்டில்லாவோ இதே மாதிரியான குணத்தோடு யாராவது இருந்தால் நீங்க இந்த இந்த மருந்துகளை 30வது வீரியம் 30C அப்படின்னு சொல்லி அந்த வீரியத்துல நீங்க மருந்து கடைகள்ல வாங்கிக்கலாம். ஹோமியோபதி மருந்து கடைகள்ல இது இருக்கும். ஒரு டப்பா 30 ரூபா 40 ரூபா தான் வரும். அதை வாங்கிக்கலாம். அதை வாங்கிட்டு அதுல ஒரு 4 உருண்டை மட்டும் நீங்க ஒரே ஒரு வேளை மட்டும் குடிக்கலாம். ஒரு அந்த நோயாளிக்கு 4 உருண்டை மட்டும் மூடியில போட்டு ஒரு வேளை மட்டும் போட்டுடலாம். அப்புறம் மறுபடியும் நீங்க விட்டுறலாம். மறுபடியும் அடுத்த வேலை மருந்துலாம் நீங்க கொடுக்க வேண்டாம். இது வந்து ஒரு ஒரு அதே மாதிரி நீங்க பேராசிரியா இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட அவர் வர்றாரு, அவர் இதே குணத்தோட இருக்கிறாரு அப்படின்னா, அப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஓ இவர் பல்சட்டில்லாக்காரரா இருக்காரு அப்படின்னா, நீங்க அவருக்கு ஒரு 4 உருண்டை பல்சட்டில்லா மட்டும் போட்டு அதோட விட்டுறலாம். மறுபடியும் மருந்து போடவே வேண்டாம். நக்ஸ்வாமிக்காவா இருக்காருன்னா அதே மாதிரி நக்ஸ்வாமிக்கா 4 உருண்டை மட்டும் போட்டு விட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மருந்துகளை நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இது கிட்டாவும் இருக்கு. ஒரு 40 மருந்து கொண்ட ஒரு முதலுதவி பெட்டியாவும் இருக்கு. நீங்க உங்களுக்கு அது மாதிரி முதலுதவி வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அது மாதிரி தயாரிச்சு தர சொல்லி கூட நம்ம சொல்லலாம். அதனால இந்த மருந்து பெட்டிகளோ நீங்களே ஒவ்வொரு மருந்தா வாங்கி வாங்கி நீங்க சேர்த்து வச்சிருக்கிறப்ப நீங்க உங்களுக்கு இந்த புத்தகங்கள் நீங்க வாங்கியிருப்பீங்கன்னு நம்புறேன். நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. அந்த அம்பலவாணனுடைய மருந்து பண்பேடுகள், அந்த பண்பேடுகள் புத்தகங்களை படிக்கிறப்ப அந்த நிறைய மருந்துகளுடைய குணங்கள் அதுல இருக்கு. அந்த குணங்களுக்கு ஒத்த ஒரு நோயாளி உங்களுக்கு வர்றப்ப நீங்க தைரியமா அந்த மருந்தை நீங்க கொடுக்கலாம். ஆனா அப்படி கொடுக்கறதுனால எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது. ஏன்னா ஹோமியோபதி பக்க விளைவுகள் அற்ற மருந்து. நீங்க கொடுக்கறதுனால அவங்களுடைய குணத்திலும் ஒரு முன்னேற்றம் வரும், அவங்க நோயிலும் ஒரு மாற்றம் வரும், நல்ல மாற்றம் வரும். வரலன்னா ஒண்ணு அந்த மருந்து நல்லபடியான வேலையை செய்யும், இல்ல எந்த வேலையுமே செய்யாது. நீங்க சரியான குணத்தை அறிந்து மருந்து கொடுத்தால் அந்த நோயாளி குணமடைவார். நீங்க சரியான நோய்க்குறிகள் அறியாம நீங்க தவறா ஒரு மருந்து கொடுத்தா அது எந்த வேலையும் செய்யாது, அவருக்கு எந்த பாதிப்பும் வராது. அதனால பயம் இல்லாம நீங்க அந்த மருந்தை கொடுக்கலாம், ஒரு தப்பும் வராது. ஓகே. டோசேஜ் ஒரு முறை கொடுத்தா போதும் ஐயா? ஒரே ஒரு ஒன் டைம் போதும். சரிங்க. ஏன்னா நம்ம அவ்வளவுதான் படிச்சிருக்கோம், அதுக்காக சொல்றோம்.
நம்ம இன்னும் நீங்க நிறைய படிக்க சரிங்க சார். படிக்க வேணா அது அது அனுபவத்துல வர்றது. ஆனா அது அப்ப இல்ல இப்போதைக்கு வேணும். இல்ல வேற மருந்து இல்ல. இந்த மருந்து இப்ப பல்சாட்டிலனா ஒரு டோஸே கொடுத்தா போதுமானா ஒரு 3 டைம்ஸ் கொடுக்கணுமா? அது மாதிரி கிடையாது. வேண்டாம், ஒரு டோஸ் ஒரே ஒரு முறை மட்டும் கொடுங்க. நன்றி நன்றி நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். Okay, நன்றி. நீங்க அனுபவ பகிர்வு சொல்லலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். நான் செல்லம்மா முருகன் ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேன். எல்லா கிளாஸும் நிறைவா தான் இருந்துச்சு, குறையே கிடையாது. அவ்வளவு என்ஜாய் பண்ணி உங்க கிளாஸ் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். அப்படி மிஸ் பண்ணாலும் யூடியூப்ல போய் அன்னைக்கு நீங்க என்ன நோட்ஸ் கொடுத்தீங்கன்னு எழுதி வச்சிருக்கேன். இன்னும் புக்கு கிடைக்கல, புக்கு வந்தோன்னா அவங்க கொரியர் பண்றேன்னு இருக்காங்க. புக்கு வந்தா கண்டிப்பா உங்களோட அந்த வாட்ஸ்அப் குழுல சேருவேன் ஐயா, சேர்த்துக்கோங்க சரியா? அடுத்து நான் நேர்ல வரும்போது உங்களை கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இயற்கை வைத்தியம் நம்ம கையிலேயே அவ்வளவு இருக்குன்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. காகறினாலும் சரி, பழங்கள்னாலும் சரி, எவ்வளவு விஷயம் நீங்க சொல்லி கொடுத்தீங்க. நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் வாழ்க்கையில திருவள்ளுவருடைய இதை வச்சு ஒரு குடும்பத்துல ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு ஆண் எப்படி இருக்கணும், அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த கிளாஸ் எல்லாம் நான் ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றியா. நிறைவுதான். இன்னும் தொடர்ந்து உங்களோட இன்னும் கற்கணுங்கிற ஆசை தான் நிறைஞ்சிருக்கு. கண்டிப்பா உங்களை விடுறது இல்ல. நீங்க என்ன கிளாஸ் எடுத்தாலும் கூட வந்து கற்றுக்கொள்வோம் ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிம்மா. நன்றி சார். நன்றி. ஓகே, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். பேசலாமா? கேளுங்கம்மா லதாம்மா. கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். நல்லா தான் பேசுறேன் மதுரையில இருந்து. உங்களோட கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்ததுங்க ஐயா. மத்த கிளாஸ் எல்லாம் சும்மா ஏனோ தோனோ அப்படின்னு இந்த காதுல வாங்கிட்டு அப்படியே விட்டுருவோம். இப்ப நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டடா இருந்தது. எல்லா வகுப்புகளுமே மிக சிறப்பா இருந்ததுங்கய்யா. அதே போல நீங்க ஒவ்வொரு மருந்தையும் சொல்லும் பொழுது நாங்க நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். அந்த வகுப்பு நல்லா சூப்பரா இருந்தது, பயனுள்ள முறையில இருந்தது. எல்லாத்துக்கும் காரணம் மனசை நம்ம சரிப்படுத்திட்டோம்னாவே எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற ஒரு புரிதல் எனக்குள்ள வந்திருக்குங்கய்யா. சிறப்புமா. இந்த கிளாஸ் குறைகள் இருக்கா? குறையெல்லாம் இல்லைங்கய்யா, நிறையதான் இருக்கு. இந்த கிளாஸ் முடியுதுன்ற ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா என்ன வேலைகள் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டா அந்த டைம்ல உட்காந்துருவோங்கய்யா. ரொம்ப தேங்க்ஸ்ங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நல்லதுமா. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நான் விஜயால் பேசுறேங்க ஐயா. நான் புக்கெல்லாம் வாங்கி வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இந்த கிளாஸ கவனிப்பேன். ஒவ்வொரு திங்கட்கிழமை வரும்போதும் ரொம்ப எனக்கு இன்னைக்கு ஹோமியோபதி கிளாஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டடா தான் கவனிச்சுட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. அதோட இந்த இன்டராக்ட் பண்ணி நீங்க கொண்டு போன விதம் ரொம்ப சிறப்பு. நாங்கெல்லாம் உற்சாகமா சுறுசுறுப்பா கலந்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருக்கு. அது முடிய போகுதேன்னு தான் ஒரு இதா இருக்குது, ஏக்கமா இருக்கு. இதை நல்ல விதத்துல பயன்படுத்திக்குவோம். அந்த பல்சடில அதெல்லாம் எனக்கு அப்படியே 85% சூட் ஆகுற மாதிரி ஒரு மருந்து. முதல்ல நமக்கு பயன்படுத்திக்கலாம். அலோபதி மேல இங்க யாருக்குமே நம்பிக்கை இருக்காதான். எல்லாரும் அது அப்போதைக்கு சரியாகவும் திருப்பி திருப்பி வரதான் செய்யும். ஆனா அந்த ஹோமியோபதி தான் தீர்வுங்கிறத நம்ம மகரிஷி ஐயாவே சொல்லியிருக்கிறாங்க. இந்த மருத்துவத்துல நாங்க ஆர்வமா இன்னும் போய் சிறப்பா பயனடைவோங்க ஐயா. ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு வகுப்புமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்னும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நீங்க அடுத்த இந்த கிளாஸ் எங்களுக்கு தொடர்ச்சியா கண்டிப்பா எடுக்கணுங்க ஐயா. பல குறிப்புகள் எங்களுக்கு கொடுக்கணும். ஐயா கிட்ட நம்ம பேசலாம். உங்களுக்கு ஆசிரியர் பயிற்சி வந்து ஜூன் வரைக்கும் இருக்குது. நம்ம ஐயா கிட்ட என்னன்னு ஐயா கிட்ட நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா அடுத்து என்னன்றத ஐயா செய்வாங்க. இன்டராக்ட் பண்ணி கொண்டு போன கிளாஸ் வந்து சூப்பரா இருந்ததுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வாழ்க வளமுடன். சரிம்மா, நல்லது. அதே இடைமறிப்போம். நீங்க இந்த வகுப்புலால ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு பயன் அப்படின்னு என்ன பர்சனலா அடைஞ்சிருக்கீங்க, இல்ல மருந்து எதுவும் வாங்கி யாரும் போட்டீங்களா? அதையும் நீங்க அப்படி ஏதோ பண்ணியிருந்தாலும் அதுவும் எனக்கு பயிரும். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. நான் ஹேமலதா பேசுறேன் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க. நம்ம பார்க்க வச்சிங்க, நம்மளே திருப்பி பார்க்க வச்சிங்க. இந்த நம்ம மனசை சரி பண்ணிக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையை சீராக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ எங்களுக்கு மகிழ்வாகவும் இருந்தது. அதை எங்களை திருத்திக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல விஷயமா இருந்தது.
இதுக்கு நான் உங்களுக்கும் இறை மதன் ஐயா அவருக்கும் நான் வந்து நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. இதுல நான் வந்து நக்ஸ்வாமிக்காவும் இதுவும் எல்லாம் வாங்கிட்டேன். செப்பியா பல் சட்டிலாம் எல்லாம் வாங்கிட்டேன். ஸோ தொடர்ச்சியா 1 வீக் கொடுத்துட்டேன் வீட்டில் இருக்க நபர்களுக்கு. அது போதுங்களா? 1 வீக் கொடுத்தா போதுங்களா? ஏன்னா இதுல வந்து குறிப்பிட்டு வந்து 1 வீக்னு கொடுத்துருந்தாங்க. அதனால 1 வீக் அப்படிலாம் 1 வீக் தொடர்ச்சியெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஒரு டோஸ் கொடுத்தாலே போதும். ரொம்பலாம் நீங்க ஒரு டோஸ் போதுங்களா? அப்போ இந்த ரொமட்டோ ஆர்த்தரைட்டிஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அம்மாவுக்கு ஒரு சில பல பிரச்சனைகள் இருக்கு. கல்லீரல் பாதிப்புக்கெல்லாம் சில பல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் நேற்று நீங்க இது கொடுத்துருந்தீங்க இல்லையா? கிளாஸ்ல வந்து நீங்க மெடிசன்ஸ் பத்தி கொடுத்துருந்தீங்க. அதுல ஆழ்ந்து போக 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 எனக்கு நிறைய புரிதல் வந்தது. ஆனா நம்ம எங்க தப்பு பண்ணிட்டு இருக்கோம்? ஏன் நம்ம வந்து இந்த விஷயம் விட்டுட்டு நம்ம வந்து மெடிசன்ஸ் வந்து நம்ம வெளியே ஹோமியோபதி விட்டுட்டு அலோபதி போகணுங்கிற மாதிரியானா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து என் மனசுல வந்து எழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதுக்கு வந்து தீர்வு இதுல இருக்கும் பொழுது ஏன் நம்ம வந்து ஹோமியோபதி போல அப்படிங்கிறது எல்லாமே வந்து என் மனசுக்குள்ள நிறைய வந்து ஒரு இது வந்தது, கேள்விகள் வந்தது. பட் பதில்கள் வந்து நம்ம தான் அதை தேடணும். நம்ம தேடினா மட்டும்தான். ஆனா இறையும் நமக்கு வந்து சரியான வழியில வந்து காட்டுறதுக்காக நம்ம மதனையா வந்து உங்களை வந்து இதுல வந்து இணைச்சது ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கு. எங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுங்க. நிறைவா இருந்தது கிளாஸ். எதுவும் குறை எதுவும் இல்லை. நிச்சயமா நீங்க மறுபடியும் தொடர்ந்து எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், பயனுள்ளதா இருக்கும். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நாங்க கிளாஸ்ல நாங்க கேக்குறோங்க ஐயா. உங்க வாட்ஸ்அப் குழுவுல நான் வந்து கேக்குறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. உங்க கிளாஸ் ஒவ்வொரு வாரமும் ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. இப்ப முடிய போகுதுன்றது ரொம்ப கவலையா தான் இருக்குது. ஏன்னா திங்கட்கிழமை வந்துச்சுனாலே ஐயா கிளாஸ்ன்ட்டு அவ்வளவு ஆர்வமா இருக்கும். இப்ப வந்து ஒருத்தர் கூட வந்து உள்ள புரிதல் இல்லாம நம்மள புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்களே அது இது அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டு நம்மளை நாமே வருத்திக்கிட்டு சில நாள்லாம் கஷ்டத்துல நம்ம இருந்திருக்கோம். இப்போ உங்க கிளாஸ் கேட்ட பிறகுதான் சரி அவங்க இந்த மாதிரி டைப்பு தான், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளை நாமளே ஏன் வருத்திக்கிட்டு இந்த மாதிரி பண்றோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தேவையான மருந்து என்ன, நமக்கு தேவையான மருந்து என்ன, இதுல இருந்து நம்ம வந்து வெளியில வரணும்னா மருந்தே தேவையில்லை, இந்த புரிதல் இருந்தாலே போதுன்றது மாதிரி விளக்கங்கள் கிடைச்சிருக்குங்க ஐயா. நானும் கொஞ்சம் டிப்ரெஷன்ல தான் ஹஸ்பண்டால உள்ள போயிட்டு தான் வெளியில வந்திருக்கிறேன். எனக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை இருந்தது. அலோபதிக்கு போனா யூட்ரஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஹோமியோபதிக்கு போறப்ப அவங்க ஹிஸ்டரி எல்லாம் கேட்பாங்க. ஏன் இவங்க எல்லாமே கேட்கறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு கேள்வி இருந்தது. இப்ப நீங்க எல்லாம் கிளாஸ்ல நடத்துனது பிறகுதான் புரியுது. எல்லாமே வந்து ஒரு ஒரு நோயோட ஒருத்தவங்க போனா எல்லா ஹிஸ்டரியும் கேட்டாதான் ஒரு மெடிசன் கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து புரிய வந்துச்சுங்க ஐயா. அதனாலதான் அவங்க கேட்டிருக்காங்க போல. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவங்க வந்து மெடிசன் கொடுத்தாங்க. யூட்ரஸ் அலோபதியில எடுக்கணும்னு சொன்னாங்களா, ஆனா இத வந்து நான் எடுக்கவே இல்லை. இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பெருமையா சொல்றாங்க, நீ இந்த மாதிரி ஹோமியோபதிக்கு போயிட்டு யூட்ரஸை காப்பாத்திட்ட, நாங்க எடுத்தவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்றது மாதிரி. அது மாதிரி எது இருந்தாலும் ஹோமியோபதிக்கு தான் போவேன். இப்போ நிறையவே புரிதல் வந்திருக்குங்க ஐயா. இப்போ ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப மிஸ் பண்றேன் ஐயா உங்க கிளாஸ். அடிக்கடி நீங்க ஸ்பீச் கொடுக்கணுங்க ஐயா. நல்லதுமா, நல்லது. நன்றிமா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா. அடுத்த வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க கிளாஸ் ரொம்ப அருமையா தான் இருந்தது. எங்களுக்கு ஹோமியோபதினா என்னன்னே தெரியாம கூட இருந்தோம் நாங்க. ஏன்னா மேக்சிமம் வந்து நாங்க அலோபதி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இந்த ஹோமியோபதினா யாரோ சொல்றத கேட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனா எங்களுக்கு இப்போ என்னன்னா ஹோமியோபதினா என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. உங்க கிளாஸ் ரொம்ப உண்மையுமே அருமையா தான் இருந்தது. எங்களுக்கும் அது ஒரு தெளிவு கிடைச்சதுல ரொம்ப நன்றி. இந்த கிளாஸ் இன்னைக்கு முடியுதுன்னு சொன்னோடனே இன்னும் கத்துக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தான் கிடைச்சிருக்கு. அப்படியே இது வந்து இதை பத்தி இந்த கொஞ்சம்
தெரியல, நம்ம ஃபுல்லா கத்துக்கிட முடியாது. ஆனா ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அதை கொஞ்சம் நாங்க பார்த்து இது பண்ணிக்கலாம். ஆனா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா உங்க கிளாஸ். இன்னும் தொடர்ந்து சொன்னீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும்ன்றது நான் நினைக்கிறேன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். ரொம்ப நல்லா இருந்த ஐயா கிளாஸ். ரொம்ப சிறப்பா, ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நன்றி. நான் நிறைய தடவை வருஷக்கணக்கா ஹோமியோபதி மெடிசின் எடுத்திருக்கேன். ஆனா எனக்கு இதுல உள்ள சிறப்பெல்லாம் அப்போ தெரியல. இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ண பிறகுதான் தெரிஞ்சிருக்கு. நிறைய அவாய்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த மெடிசன் எல்லாம். அதான் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மெடிசனா இருந்திருக்கேன்னு இப்போதுதான் நினைக்கிறேன். இன்னும் தொடர்ந்து கத்துக்கணும்னு விரும்புறேன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றிம்மா. நன்றி. கத்துக்கலாம், நல்லா நிறைய கத்துக்கலாம். நீங்க அந்த புத்தகங்களை மட்டும் வாங்கி வச்சு படிச்சீங்கன்னாவே நிறைய நீங்க வாய்ப்பு இருக்கு, கத்துக்கலாம். புத்தகம் இனிதான் வாங்கணும். கண்டிப்பா வாங்குவேன். வாங்கி படிங்க. நல்லது. நன்றி. இப்ப ஐயா அடுத்த பேட்சுக்கு நம்ம கூப்பிட்டாலும் நீங்க திருப்பி வந்து கேளுங்க, இல்ல பிளேலிஸ்டுக்குள்ள போய் கேளுங்க. இன்னும் ஐயாவை நிறைய தடவை நம்ம நிச்சயமா அடுத்து யூஸ் பண்ணுவோம். ஐயா அடுத்து வருவாங்க. நம்ம ஐயா கிட்ட நீங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஆசிரியர்கள், ஐஏபிடி ஆசிரியர்கள் மதன் ஐயா கிட்டையும் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நாங்க என்ன பயன்படுத்திருக்கோம், என்ன வேல்யூ இருக்குங்கிறத நீங்க சொல்லுங்க. சரிம்மா. வாழ்க வளமுடன். பத்மாவதி அம்மா இடைக்காடரா அம்மா, வாழ்க வளமுடன். எவ்வளவு பேர் கிளாஸ் கட்டிங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணது கம்மி பேர் தான் பண்ணிருக்கீங்க. வாழ்க வளமுடன். இன்னும் உள்ள இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம்மா. சொல்லுங்க. பத்மாவதி பேசுறேங்க ஐயா, மதுரையில இருந்து. சொல்லுங்க. உங்க கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்கய்யா. அதாவது எங்களோட தன்மைகளை புரிஞ்சுக்கிறதுல ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கய்யா. பெண்களோட தன்மைகளை கரெக்டா புரிஞ்சுட்டு நாங்க தான் மாறணும் அப்படிங்கறது சில இடங்கள்ல இருக்கு. அதை நாங்க மாத்திக்கிட்டேன். நான் அது மாதிரி ஒரு ஹோமியோபதி டாக்டர் உங்களை பாக்குறேன்னு சொன்னேன். உங்களுக்கு நீங்க தஞ்சாவூருங்கனால நான் இங்க மதுரையிலேயே ஒரு டாக்டரை பார்த்துட்டேன். எனக்கு இப்ப நல்லா இருக்கேங்கய்யா. அவர் கொடுத்துருக்கிறாரு, நிறைய மெடிசன் கொடுத்துருக்கிறாரு. 15 டேஸ்க்கு அவர் கொடுத்துருக்காரு. நான் அதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு நல்லா இருக்கு. 15 டேஸ் கழிச்சு வர சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, தூக்கம் ரொம்ப டிஸ்டர்பா இருந்துச்சுங்கய்யா. ஹார்மோன் இம்பேலன்ஸ்மா, அதனால நீங்க இது ஸ்ட்ரெஸ் இல்லாம இருங்க அப்படின்னு சொன்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அவர் தூக்கத்துக்கு மாத்திரை கொடுத்துருக்காரு, நான் அதை எடுக்கல. நம்மளா தூங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கேன். இதபடி நல்லா இருக்குங்க. அந்த மாத்திரையில ரொம்ப அருமையா இருக்குங்க. நல்லா நான் தஞ்சாவூர் வர முடியல அப்படிங்கறதுனால அங்க வரும்போது உங்களை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க போய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டினியூ பண்ணி எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதோட தவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யோகா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்னை எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கறது நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கேன். நீங்க அந்த சொன்னீங்கல்ல, அந்த தன்மையை எடுத்து சொன்னீங்கல்ல, பெண்களுக்கு உண்டான அந்த தன்மைகள் அழகா சொன்னீங்கல்ல இல்லையா, அந்த 4 டேப்லெட் சொல்லி அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த டேப்லெட்லாம் நான் அவர்கிட்ட சொல்லல. அவர் என்ன சொல்லுவாரோ தெரியல. ஒரு ஹோமியோபதி டாக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அப்படிங்கறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் அவரை பார்த்திருக்கேங்கிறதுனால நான் இதை எதுவுமே சொல்லாம நானா இந்த டேப்லெட்டை நான் சொல்லல. ஆனா எங்க பாப்பா 15 இயர்ஸ் ஆகுது சார். இன்னும் எனக்கு பெட் வெட்டிங்காவே இருக்கிறா. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பெட் வெட்டிங் அவளை எப்படி நான் அதை ஃபாலோ பண்றதுங்க தெரியல. ஏஜ் அட்டன் பண்ணிட்டா 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. பெட் வெட்டிங் ஆயிடுறா. நான் என் ஹஸ்பண்ட சொன்னா அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கோவப்படுறாங்க. அதை புரிதலா தெரியல அவங்களுக்கு. நம்ம கஷ்டப்படுறோமே அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. அந்த துணி அலசறது வைக்கிறது எல்லாமே அதை செய்ய வேண்டியதா இருக்கு. பெரிய பிள்ளை ஆயிட்டா, 10th படிக்கிறா, இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனாலும் இந்த பெட் வெட்டிங் அவளுக்கு இன்னும் போகல. நான் ஓமம் இதெல்லாமே கொடுத்து பார்த்தேன். அவ அதை ஃபாலோ பண்ற மாதிரியும் தெரியல. காயக்கல்பம் பழகி விட்டேன், அதுவும் அவ செய்ய மாட்டேங்கிறா. எனக்கு அவளுக்கு என்ன மாத்திரை கொடுக்கணுங்கிறது நீங்க சொன்னீங்கன்னா நான் அந்த ஹோமியோபதி கிளினிக்லயே வாங்கி கொடுக்கலாமாங்கய்யா? எப்படிங்கய்யா?
நீங்க அதே மருத்துவரை போய் அவர்கிட்டயே காட்டுமா, அவர்கிட்டயே பாப்பாவையும் அழைச்சிட்டு போய் காட்டுங்க. பாப்பாவை கூட்டு அவங்க போய் அது காமிக்கலாம்ங்கய்யா. நெத்தியெல்லாம் காட்டுங்க. நிறைய பிம்பிள்ஸ் இருக்குங்கய்யா அவளுக்கு. காட்டுங்க காட்டுங்க. 2 இயர்ஸ் ஆயிடுச்சு ஏஜ் அட்டன் பண்ணி. அதுல இருந்து அவளுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் ஆகுது. அதான் அது காட்டுங்க ஹார்மோன் தெரியும். ப்ராப்ளத்தால பிம்பிள்ஸ் வருமாங்கய்யா எப்படிங்க? அது படிக்கிறா, நல்லாதான் படிக்கிறா. அதெல்லாம் நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்க தேவையில்லை. நீங்க ஒரு மருத்துவத்தை காட்டுங்க, ஹோமியோபதி மருத்துவத்தை. இல்லாட்டி நீங்களே புத்தகங்கள் வாங்கி வச்சு படிச்சு நீங்களே அதை கொடுத்து ட்ரை பண்ணலாம். எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல, அதாவது அஸ் ஏ பேரண்ட் வந்து எப்பயுமே வந்து டாக்டராவோ டீச்சராவோ அட்வைஸ் பண்ண முடியாது இல்லைங்கய்யா. அப்படின்னா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கு, பக்கத்துல இருக்கிற மருத்துவத்தை கூட்டிட்டு போயிருக்கு. அதான் நான் அட்வைஸ் பண்ண, நான் கூட்டு போயிட்டேன் நிறைய அது மாதிரி மன்றத்துக்கு எல்லாமே கூட்டு போயிட்டேன். இன்னும் அவளுக்கு அந்த இது வரமாட்டேங்குது. பாவம் பயிர் அது பயத்தினால போறாளா என்னங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் அப்ப அந்த டாக்டரே பாக்கலாம் என்னங்கய்யா? அம்மா வாழ்க வளமுடன். அம்மா நீங்க டாக்டரை பாருங்க. நன்றிம்மா, நன்றி. டைம் ஆகுது, எல்லாரும் கேட்கணும். சரிங்க சரிங்க. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். சுரேஷ் ஐயா திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களா? வணக்கம். வாழ்க வளமுடன் சுரேஷ் தாமா. ஐயாவை இன்ட்ரடியூஸ் பண்ண சிவஸ்ரீ மேடமா எனக்கு தெரியல. சிவஸ்ரீ அம்மா இந்த ப்ரோக்ராம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போனாங்க. அவங்களுக்கு நன்றி, நன்றி. இறை சாதனை மார்க்கத்துக்கு நன்றி. அதை நன்றி சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஐயா எனக்கு தெரிஞ்சு நீ மேடம் தானே இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, சிவஸ்ரீ மேடம் தானே மேடம்? ஐயா நீங்க தானே ஐயா இன்ட்ரடியூஸ் பண்ணது? இல்ல, கனகாமா. கனகாமா, சரி. கனகாமாவுக்கு நன்றி. இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு வாரம் மிக சிறப்பா தொகுத்து நீங்க, உங்களுக்கு நன்றி. ஐயா வந்து மாலை வரைக்கு கேட்டாங்களா? ஐயாக்கு வந்து மாலையில டைம் இல்லைன்னதும் பகல்ல இந்த மத்தியான டைம்ல கனகாமா. இறை சாதனை மார்க்கத்துக்கும் நன்றி. ஏதோ எங்களுக்கு காலேஜ் விட்டு வெளில போற மாதிரி ஒரு ஃபீலிங், வேற ஒண்ணும் இல்லை. நன்றி சொல்லத்துக்கு தான் கொடுத்தேன்.